வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஓகே, பி சியர்ஃபுல், பாய், குட் நைட் என்ற கார்த்திக் விடை பெற்று செல்ல அவன் சென்ற திசையையே இதழில் உறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த ஷைலு தோழியின் தொடுகையில் புன்னகையுடன் திரும்பினாள். அப்புறம் உங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதா என்று சிரிக்க ஷைலுவும் சிரிப்பை மின்று, அது சரி, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க என்றாள் வெட்கத்துடன். நான் உனக்கு ஃபோன் செஞ்சேன், எங்கேஜ்டா இருந்தது, அதான் நேர்லேயே வந்துட்டேன் எனவும் அப்போதுதான் அது சரியாக வைக்காமல் இருப்பதை கவனித்து சரி செய்ய, என்ன ஷைலு, கார்த்திக் வீட்டுக்கே வந்துட்டாரு, சரி என்ன பேசுனீங்க என்று கேட்டவள் அதற்கு அவளே, ஆமாமா, எங்க பேசியிருக்க போறீங்க, கார்த்திக் உன்னை முறைச்சு பார்க்க, நீ அவரை முறைச்சு பார்க்க, இதுதான் நடந்திருக்கும் என்றாள் கேலியுடன். அவளின் கிண்டலில் சிரிப்பு வர அவள் முதுகில் ஒரு அடி வைத்த ஷைலுவின் கையை பிடித்து, ஆனா ஒன்று ஷைலு, உங்க 2 பேருக்கும் தனி இடமே தேவையில்லை. இப்படி ரொமான்ஸ் லுக் விடுவதற்கு பொது இடம் கூட ஓகேதான் இல்லையா? உங்க காதலை எவனாவது ஒரு டைரக்டர் படமா எடுக்க ஆசைப்பட்டா கதைக்கு ஸ்கிரீன் பிளே எழுத வேண்டிய அவசியமே இல்லை, டப்பிங் செலவு மிச்சம், ஊம படம்தான் என்று மேலும் கிண்டல் அடிக்க அதற்கு மேல் தாங்க முடியாமல் வாய் விட்டு சிரித்தவள், ஹே போதும்பா, என்னால முடியல என்ற அடி வயிற்றை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி சிரிக்க காயத்ரியும் இணைந்து கொண்டாள் அவளுடன். இருவரும் சிரித்து முடித்ததும், சரி சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், கார்த்திக் சொன்ன மாதிரி உன் அக்கா பேச்சையெல்லாம் குப்பத்தொட்டியில போட்டுட்டு இனியாவது நிமிர்ந்து நில், இவங்க என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று அறிவுறுத்தியவள். அது சரி, கார்த்திக் என்ன விஷயமா வந்தாரு என்று வினவினாள். ஆன்டி கல்யாண விஷயமா அப்பா கிட்ட எப்போது பேசலாம்னு கேட்டார்களாம் என்றதுமே, தே ஆர் கிரேட் ஷைலு, ரொம்ப அன்பான குடும்பம், அவங்க உன்னை இங்கிருந்து சீக்கிரமே அழைத்து சென்று சந்தோஷமா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கார்த்திக் பத்தி சொல்லணும்னா சச் அன் அமேசிங் பர்சன், உன்னை ஆழமா காதலிக்கிறார், உன் மேல உயிரையே வைத்திருக்கிறார், உனக்கு ஜுரம்னு சொன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டார் தெரியுமா என்றாள் பரிதவிப்பாக. தோழி சொன்னதை கேட்டதும் அவள் மனதிற்குள் சந்தோஷ ஊற்றெடுப்பு. சென்னை ஷைலுவை பற்றிய இனிய கனவுகளில் மூழ்கியபடி படுத்திருந்தவனை தேடி மாமன் வரவும் அவசரமாக எழுந்தவனை அமர்த்தி, ஹேய் ரிலாக்ஸ் சுரேஷ் என்றவர் அவன் அருகில் அமர்ந்து, உனக்கு ஷைலுவை பிடிச்சிருக்கா என்ற நேராக விஷயத்திற்கு வந்தார். மாமனின் இந்த திடீர் கேள்வியில் சற்று திடுக்கிட்டாலும் கேள்வி இனிதாக இருக்க சந்தோஷத்தில் ஊமையாகிவிட்டான். மருமகனின் மௌனத்தை தவறாக புரிந்து, உன் மனசுல வேற யாராவது இருந்தா நோ ப்ராப்ளம் சுரேஷ் என்று எழ அவசரமாக அவரை தடுத்து, அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, எனக்கு ஷைலுவை ரொம்ப பிடிக்கும் என்றான் வெட்கத்துடன். அவனின் அவசரமான பதில் பெரியவருக்கு சிரிப்பை கொண்டு வர, ஓகே ஓகே, இதை பற்றி நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், ஷைலுவுக்கு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று கடகடவென்று முடிவெடுக்க, டபுள் ஓகே மாமா, நானும் இதையே தான் நினச்சேன் என்றதும் அவன் தோளில் தட்டி, எனக்கு தெரியும் நீ ஷைலுவோட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு என்று புன்னகையுடன் வெளியேற குஷியில் துள்ளி குதித்தான். சுரேஷிடம் பேசின கையோடு லாவண்யாவிடமும் சுஜாதாவிடமும் கல்யாண விஷயத்தை ஆரம்பித்ததும், நானே கேட்கணும்னு நினைச்சேன் என்ற தங்கையை புன்னகையுடன் நோக்கி, எனக்கு தெரியும் லாவண், சுரேஷ் ஷைலுவை விரும்புறா என்றவர் மனைவியிடம் சம்மதமா என்று கேட்க சுஜாதாவின் மனம் நிறைந்து போனது. லீவுக்கு ஷைலுவை இங்க அனுப்புறேன், அவர்கள் 2 பேரும் நல்லா பேசி பழகி புரிந்து கொள்ளட்டும் என்றதும் இரு பெண்மணிகளுக்கும் மனம் கொள்ளா சந்தோஷம். இந்த வருடம் திரும்பியதும் நளினாவிற்கும் சாதனாவிற்கும் சீக்கிரமே கல்யாணத்தை செய்து அனுப்பிய பிறகு சுரேஷ் ஷைலு திருமணத்தை வைத்து கொள்ளலாம், அதுவரை வெளியில் யாரிடமும் பேச வேண்டாம் என்று கடகடவென்று முடிவெடுக்க மற்ற இருவரும் அதற்கு உடன்பட்டார்கள்.
பாண்டி. ஷைலுவுக்கு பகலெல்லாம் படிப்பது, இரவில் சிறிது நேரம் கார்த்திக்குடன் பேசுவது என நாட்கள் ரெக்கை கட்டிக்கொண்டு பறக்க எக்ஸாமும் நல்லபடியாக எழுதினாள். கடைசி பரீட்சை அன்று சிவா தன் அண்ணன் சந்தோஷுக்கு கல்யாணம் என்று காயத்ரிக்கும் ஷைலுவுக்கும் பத்திரிகை வைத்துவிட்டு, கண்டிப்பா நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரணும் என்றவன், முக்கியமா ஒருத்தர் கல்யாணத்துக்கு வருவார் என்று நமட்டு சிரிப்புடன் சொல்லவும் காயத்ரியும் ஷைலுவும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டார்கள். ஹலோ மேடம், யாருன்னு புரியலையா என ஷைலுவை நோக்கி சிரிக்க, அப்பொழுதும் புரியாமல் விழித்தவளிடம், ஓகே ஓகே நானே சொல்லிடுறேன், அந்த முக்கியமான நபர் தி கிரேட் கார்த்திக் அண்ணன் என்று சொல்லிவிட்டு சிரிக்க, ஷைலுவின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி ஒளிர்ந்தது. அவளின் முகம் ஒளிர்ந்ததும் சிவாவும் காயத்ரியும் கூட்டு சேர்ந்து அவளை கேலி செய்து தீர்த்துவிட அவள் திணறிப் போனாள். அவர்களிடமிருந்து தப்பித்து செல்ல காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வந்தவளிடம் ஊரிலிருந்து திரும்பி வந்திருந்த பெற்றோர் பரீட்சையை பற்றி விசாரிக்க அவர்களுக்கு பதில் கூறியவள், மாமாவின் காரியங்களை பற்றி விசாரித்தவள் அப்படியே அத்தையை பற்றியும் அத்தை மகன் சுரேஷ் பற்றியும் விசாரிக்க தம்பதியர் இருவரும் புன்னகையுடன் பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டாலும் பதில் கூற தவறவில்லை. எக்ஸாம் முடிந்து விட்டதால் இரவில் கார்த்திக்குடன் பேச அதிக நேரம் கிடைத்தது. கார்த்திக்குடன் பழக ஆரம்பித்ததிலிருந்து ஷைலுவின் முகத்தில் சோகம் மறைந்து தெளிவானதைக் கண்டு காயத்ரிக்கு பரம திருப்தி. ஆனால் நளினாவும் சாதனாவும் அவளின் முகத்தெளிவை கண்டு குழம்பினார்கள். அவள் சந்தோஷமாக வளைய வருவது ஆத்திரத்தை உண்டு பண்ண, அதை அவர்கள் பேச்சில் காண்பித்தாலும் ஷைலு அதை கண்டுகொள்ளாமல் செல்ல தமகைகள் கொதித்து போக தம்பியோ பூரித்து போனான். என்னக்கா ஆளே மாறி போயிட்ட, ரெட்டை ஹிட்லஸ் உன்னை வழக்கம் போல வறுத்தெடுக்கிறாங்க. இதுவே முன்னாடினா முகமே வாடி போயிருக்கும், இப்ப கண்டுக்காம போற. இந்த மாற்றத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஆனா உன்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு என்றான் உதட்டுக்குள் சிரிப்பை மறைத்தபடி. சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல விக்கி, இதை தனிமையில யோசிச்சு பார்த்தேன். நாம ஒரு தப்பும் செய்யாத போது ஏன் இவங்க பேச்ச மதித்து கஷ்டப்படணும்னு நினைச்சேன் என்ற உண்மையை மறைத்து கோர்வையாக சொன்னாலும் தம்பி நம்பவில்லை என்பது அவன் நமட்டு சிரிப்பிலேயே தெரிந்தது. சரிக்கா, நான் நம்பிட்டேன் என்று அவன் சொன்ன விதத்தில் அமைதியாக சிரிக்கவும், என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்னையும் ஹிட்லஸ் கணக்கில் சேர்த்துட்டியா என்றான் வருத்தத்துடன். அவன் வருத்தத்தை தாங்க முடியாமல் சற்று தயங்கியவள், விக்கி நான் சொல்றத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று பிராமிஸ் வாங்கி கொண்டு கார்த்திக்கை பற்றி சொல்லவும் விக்கிக்கு ஒரே சந்தோஷம். அட, உனக்கு இந்த அளவுக்கு தைரியத்தையும் தெளிவையும் சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த சூப்பர் ஹீரோ யாருக்கா? நான் பார்க்கணுமே, உனக்கு சரியான ஜோடியா இல்லையான்னு நான் தான் பார்ப்பேன் என்று குழந்தை போல் அடம் பிடிக்க ஷைலு வெட்கத்துடன் சிரித்தாள். சரிடா, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு, அதுக்கு வருவார், நீயும் என் கூட வரியா, அறிமுகப்படுத்துற என்ற தமக்கையின் பேச்சில் முகம் மலர உடனே சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான். அடுத்த நாள் மாலை பீச் கலர் ஜர்தோசி வேலைப்பாடு செய்த புடவைக்கு மேற்சாக டைமண்ட் ரூபி நெக்லஸ் வளையல் கம்மல்களை அணிந்து முடியை முழுவதும் பிரெஞ்சு பிளாட் போட்டு ரெடியாக வந்த மகளை கண்டதும் தாய்க்கே தன் கண்ணை பட்டுவிடும் போல் இருந்தது. அவள் தலையில் நெருக்கமாக தொடுத்த மல்லிகை சரங்களை வைத்து முகத்தை வழித்து நெட்டி முறித்தவர் மகளின் கன்னத்தில் முத்தமிட்டு பத்திரமாக அழைத்து செல்ல மகனுக்கு கட்டளையிட்டு பைக்கில் வழி அனுப்பி வைத்தார். வழியில் காயத்ரியும் தன் ஸ்கூட்டியில் சேர்ந்து கொள்ள இருவரும் கல்யாண மண்டபத்தை அடைந்து பைக்கையும் ஸ்கூட்டியையும் பார்க் செய்துவிட்டு உள்ளே போகும்போதே ஷைலு கார்த்திக்கை பார்த்துவிட அவளின் முகம் தாமரையாய் மலர்ந்தது. ஷைலுவை கண்டதுமே வேக நடையில் அவளை நெருங்கியவன் அவளுடன் இன்னொருவனை கண்டதும் கார்த்திக்கின் நடை தடைப்பட அதற்குள் அவனை நெருங்கி விட்டிருந்தவள், இவர்தான் கார்த்திக் என்று அறிமுகப்படுத்தினாள் தம்பியிடம். மாநிறத்துக்கும் அதிகமான கலரில் நான் அயர்ன் நேவி ஸ்ட்ரைப்ஸ் ப்ளூ பெரி பேண்டில் உயரமாக அதற்கேற்ற வெயிற்றில் கம்பீரமாக இருந்தவனை பார்த்ததும் பிரமித்து போயிருந்தவனிடம் ஹாய் என்ற கை நீட்ட விக்கியின் கை தானாகவே நீண்டு கார்த்திக்கின் கையை பற்றி குலுக்கியது.
சிறிது நேரம் கார்த்திக்குடன் பேசிவிட்டு கிளம்ப, அக்கா சான்ஸே இல்ல, சூப்பர் பர்சனாலிட்டி, யூ ஆர் லக்கி, என்ஜாய், எனக்கு வேற வேலை இருக்கு, இங்கிருந்து கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வர்றேன் என தமக்கையிடமும் கார்த்திக்கிடமும் விடை பெற்று சென்றான். அவன் செல்வதை உறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவளிடம், ஹேய் ஏஞ்சல், யூ லுக் சோ கார்ஜியஸ் இன் திஸ் சாரி என ஷைலுவை கண்களாலேயே விழுங்க காயத்ரிக்கு சிரிப்பு வந்தது. ரகசியமாக ஷைலுவின் தோளில் இடித்து, நேத்து நான் சொன்ன மாதிரியே நடக்குதா என்று கேட்கவும் ஷைலுவின் புன்னகை விரிந்து சிரிப்பாக மாற, இருவரின் சிரிப்புக்குண்டான காரணத்தை அறிய ஆர்வம் கொண்டவனிடம் காயத்ரி விஷயத்தை கூற அவனுக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. லுக்கு மட்டுமில்ல, அதுக்கும் மேல போகலாம், ஆனா உங்க தோழிக்கு ஓகேயான்னு கேளுங்க காயத்ரி என்றான் ஷைலுவை சீண்டும் விதமாக. ஹலோ ஹலோ சார், அதை நேரடியா உங்க ஆள்கிட்டயே கேளுங்க, நான் எதுக்கு நடுவுல என்று கழன்று கொள்ள கார்த்திக் சிரித்து கொண்டே ஒற்றை புருவத்தை தூக்கி, இதுக்கு மேல போகலாமா ஷைலு என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில். மனம் கவர்ந்தவனின் கேள்வியில் ஷைலவுக்கு முகம் சிவக்க தலை குனிந்து விரல்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தவள் பேச்சை திசை திருப்பும் எண்ணத்தில் நிமிர, இவர்களை நோக்கி வந்த சிவாவை கண்டதும் தன் வெட்க முகத்தை மறைத்து புன்னகைத்தவளை கார்த்திக்கோடு மணமக்களிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்த கட்டை விரலை நிமிர்த்தி காட்டி கண்களாலே பெஸ்ட் சாய்ஸ் என்று பாராட்டினான் சந்தோஷ். மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லி பரிசு பொருளை கொடுத்துவிட்டு பார்வையாளர் பகுதியில் அமர்ந்தவள் காயத்ரி எங்கே என்று தேடியவள் அவள் வேறு தோழியுடன் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டு போர் அடித்து திரும்பியவளுக்கு இனிதாக தூக்கி வாரி போட்டது. என்ன கார்த்திக், இங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கூட பேசலையா என்றவளுக்கு தன் எதிரில் அமர்ந்து தன்னையே விழுங்குவது போல பார்த்து கொண்டிருக்கவும் பேச்சு பாதியில் நின்று வெறும் காத்துதான் வந்தது. அவன் பார்வையை தாங்கி நிற்க முயன்று முடியாமல் தோல்வியை தழுவியவள், என்ன கார்த்திக் இப்படி பாக்குறீங்க, யாராவது பார்க்க போறாங்க என்றாள் சிணுங்கலாக. அப்பொழுதும் அவளிடமிருந்து பார்வையை விலக்காமல், பார்த்தாதான் என்ன என்று சீண்டவும், ப்ளீஸ் என்றாள் மெதுவாக, அதே சமயம் ராகமாக. அவளின் சிணுங்கலை ரசித்தபடி, இந்த மாதிரி நீ எதிரில் வந்து நின்னா நான் என்னதான் செய்யறது, என்ன கொல்றையே என்றவனின் கிசுகிசுப்பான குரல் அவளுள் இனிய இம்சையை உருவாக்க தனக்குள் சிரித்தபடி, ஐயோ வழியுது, கொஞ்சம் தொடச்சுக்கோங்க, அங்க பாருங்க சந்தோஷ் உங்களையே பார்க்கிறார் என்று அவனை திசை திருப்ப முயற்சித்தாள். ஆனால் விடாக்கண்டனோ, அவன் கிடக்குறான் மடைய, பக்கத்துல இருக்கிற புது பொண்டாட்டியை சைட் அடிக்கிறத விட்டுட்டு என்ன முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு என்றவன் நண்பனை நக்கல் செய்துவிட்டு, ஏன் ஷைலோ, நமக்கு இந்த மாதிரி எப்ப நடக்கும் என்றான் அப்பாவியாக. கேள்வி அப்பாவியாக இருந்தாலும் அவன் கண்ணில் இருந்த சிரிப்பிற்கு ஷைலுவிடம் செல்ல முறைப்பை வாங்கி கட்டிக்கொள்ள, இது கூட நல்லா தான் இருக்கு என்றான் மேலும் சீண்டலாக. தன் சிரிப்பையும் வெட்கத்தையும் பெரும் பாடுபட்டு மறைத்து, இது சரி வராது, நான் போறேன் என்று போலியாக கோபப்படுவது போல் எழுந்தவளை கைப்பிடித்து உட்கார வைத்து, இந்த போலியான கோபம் கூட நல்லா தான் இருக்கு, ஆனா இடம்தான் சரியில்லை என பெருமூச்சு விட, படவா ராஸ்கல் என்றாள் சலுகையாக. அவளின் திட்டிற்கும் சிரித்து, அது இருக்கட்டும், தம்பிக்கு என்னை அறிமுகம் செய்து வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துட்டதா என்றான் சீண்டலாக. சிறு புன்னகையுடன், தைரியம் இல்ல, ஆனா விக்கிக்கு என்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் என்றவளிடம் தன் தாய் நாளை அவளை வீட்டுக்கு வர சொன்னதை ஞாபகப்படுத்த வருவதாக வாக்களித்துவிட்டு எல்லோரிடமிருந்தும் காயத்ரியுடன் விடை பெற்றாள். வீட்டுக்கு சென்றவளுக்கு 10 நாள் கழித்து கார்த்திக்கை பார்த்த சந்தோஷம் என்றால், இன்னொரு பக்கம் கல்யாண மண்டபத்தில் அவன் தன்னை கண்டு இறங்கியது ஒரு விதமான இனிமையான உணர்வை தந்தது. கல்யாணத்தை பற்றி விசாரித்த தாய்க்கு பதில் சொல்லிவிட்டு ரூமிற்கு செல்ல எத்தனித்தவளை தந்தை அழைத்து, நாளை காலையில ரெடியாரு, கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு எனவும் சரிப்பா என்றாள். இரவு படுத்து முறக்கம் வராமல் நினைவெல்லாம் கார்த்திக்கின் எண்ண அலைகளில் சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக
தன்னை தொலைத்த போது செல்போனில் குறுஞ்செய்தி வரும் சத்தம் கேட்க எடுத்து பார்த்தவள். மே யுவர் பர்த்டே பிரிங் யூ ஆஸ் மச் ஆஸ் யுவர் ஹாப்பினஸ் யூ கிவ் டு எவ்ரி ஒன் ஹூ நோஸ் யூ. ஹாப்பி பர்த்டே டு மை டியர் ஸ்வீட் ஏஞ்சல் என்ற கார்த்திக்கின் மெசேஜ் அவளுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவனுக்கு கால் செய்யலாம் என்று நினைத்த வினாடி கார்த்திக்கிடமிருந்து கால் வந்தது. விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்ற கார்த்திக்கின் குரலில் இருந்த உற்சாகம் அவளையும் தொற்றிக்கொள்ள, என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் குழந்தையின் ஆர்வத்துடன். அவளின் கேள்விக்கு சிரித்து, நான் தான் சொன்னனே, என் மனசுக்கு பிடிச்சவளை பற்றிய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்றான் அமர்த்தலாக. அவனிடம் சற்று நேரம் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசி போனை வைத்தவளின் மனது அந்தரங்கத்தில் இறக்க இல்லாமலேயே பறக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் மற்ற நாட்களை விட சந்தோஷமாக விடிய சுஜாவும் விக்கியும் வாழ்த்து சொல்லி பரிசு பொருட்களை கொடுக்க அவர்களுக்கு நன்றி சொன்னவளுக்கு சுஜாதா மகளுக்கு பிடித்த உணவான இடியாப்பம் ஆப்பத்தை பாயாவுடன் பரிமாற சிறியவளின் மனது தாயின் அன்பில் கனிந்தது. தந்தை மற்றும் தம்பியுடன் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிந்ததும் தாயிடம் விடை பெற்று தந்தையுடன் வெளியில் சென்றாள். முதலில் கோயிலுக்கு அழைத்து சென்று அவள் பெயரில் அர்ச்சனை செய்து அவளுக்கு பிடித்த மாதிரி நகைகளும் சுரிதாரும் எடுத்து கொடுத்தவர் மகளுக்கு பிடித்த இடமான அரபிந்தோ ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று சற்று நேரம் தியானத்தில் அமர்ந்தார்கள். இந்த இடம் எப்பொழுதுமே ஷைலுவின் ஃபேவரைட். மனதிற்கு ஏதாவது சஞ்சலமோ துன்பமோ வரும் தருணத்தில் இந்த அமைதியான இடம்தான் அவளின் முதல் சாய்ஸ். கடந்த 3 வருடங்களாக மகள் தங்கள் பெரிய மகள்களிடம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் அவள் இந்த ஆசிரமத்திற்கு வந்து அமர்ந்திருப்பதை கண்டிருந்தால் இன்று மகளை அழைத்து வந்திருந்தார். தந்தையின் இந்த சர்ப்ரைஸ் ஷைலுவின் முகத்தில் திருப்தி மற்றும் புன்னகையை உண்டாக்க அவரின் தோளின் மீது ஆதரவாக சாய்ந்து கொள்ள அவளை தோளோடு அணைத்தபடி கடற்கரை ரோட்டில் பேசி சிரித்தபடி நடந்தார்கள். மதியமானதும் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டுவிட்டு தந்தையுடன் பேசி சிரித்தபடி வீட்டுக்குள் நுழைய அப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளிவந்த நளினாவின் முகம் ஷைலுவின் மலர்ந்த முகத்தை கண்டதும் வேப்பெண்ணை குடித்த குரங்கு போலானது. இவ சிரிக்க கூடாதே, இன்னைக்கு அழ வச்சு ஆகணுமே என்று யோசித்தபடி அவளை நெருங்க அந்நேரம் மகளின் சிரிப்பு சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த சுஜா பெரிய மகள் அவள் தங்கையை நோக்கி செல்வதை கண்டதும் வேக நடையோடு இருவர் நடுவில் புகுந்து, வா ஷைலு, அப்பா என்ன வாங்கி கொடுத்தார் காட்டு பார்க்கலாம் என்று அவளை தன்னோடு அழைத்து சென்றுவிட நளினாவின் கோபத்தில் பெட்ரோலை ஊற்றியது போல் இருந்தது தாயின் செயல். தாயிடம் பரிசு பொருட்களை காட்டி சிறிது நேரம் அவரிடம் பேசிவிட்டு தன் அறையில் சென்றடைந்தவளுக்கு தந்தை பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தது நெஞ்சம் மகிழ்ச்சியில் நிறைந்தாலும் அவர் தன்னுடன் அதிக நேரம் செலவிட்டது மனதிற்கு இதமாக இருக்க சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மாலையானதும் கார்த்திக் வீட்டுக்கு கிளம்பினாள். சஞ்சய் எடுத்து கொடுத்த ராபின் எக் ப்ளூ பனாரஸில் உடம்பு முழுவதும் வட்ட வட்டமாக தங்க சரிகையில் டிசைன் செய்திருந்த சுரிதார் அணிந்து அதற்கு மேட்சாக நீலக்கல் பதித்த கழுத்தை ஒட்டிய ஒற்றை சரம் சங்கிலியும் ஸ்டட்டும் நீலக்கல் வளையலும் நீலக்கல் பதித்த பிரேஸ்லெட்டும் அணிந்து ரெடியாகி தாயிடம் சொல்லிவிட்டு கிளம்பியவளின் அலங்காரத்தையும் சந்தோஷத்தையும் கண்டு தமக்கிகளின் கண்கள் வன்மத்தை கக்கின. மதியமே அவளை அழ வைக்க முடியாமல் தாய் அவளை காப்பாற்றியது மேலும் அவர்களின் வன்மத்தை அதிகமாக்க அந்த வெறியில், எங்கடி போற, எவனை பார்க்க போற என்ற வார்த்தைகளை ஊசியாக குத்த அவர்களின் பேச்சில் அதிர்ந்து பேச்சிழந்து நின்றாள். இவர்கள் பேச்சு சத்தம் கேட்டு அவசரமாக ஓடி வந்த சுஜா சிறிய மகள் கண்ணீர் வழிய அதிர்ந்து சிலையாய் நின்ற மகளின் கையை பிடித்து அழுத்தி, அவ எங்க போனா உங்களுக்கு என்ன, இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், காலையில ஒரு வாழ்த்து கூட அவளுக்கு சொல்ல துப்பில்ல, அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று அதட்டினார் உள்ளம் கொதிக்க. தாயின் அதட்டலை காதில் போட்டு கொள்ளாமல் அலட்சியத்தை உச்சு கொட்டி, ஆமா இவ பெரிய விஐபி, இந்த உலகத்துல பிறந்து
உலகமகா சாதனை செஞ்சுட்டா, இவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல என்றவர்களின் எகத்தாளமான பேச்சில் ஷைலுவுக்கு முள்மேல் நிற்பது போலிருந்தது. காலையில் இருந்த சந்தோஷம் எல்லாம் ஊசி குத்தின பலூன் போல வடிந்து போக அவளின் முகவாட்டத்தை கண்ட தாய்க்கு 2 பெண்களின் மீது மாத்திரம் வந்தது. ஆனால் தன் கோபத்தை காட்டுவதற்கு இதுவல்ல தருணம் என்று நினைத்தவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி, ஷைலு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிற என சமாதானம் செய்ய தன்னையே முறைத்து கொண்டு நின்றிருந்த இருவரையும் வேதனையுடன் நோக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என தாயிடம் விடை பெற்று வெளியேறினாள். கால்கள் கார்த்திக் வீட்டை நோக்கி அனிச்சை செயலாக சென்றாலும் நெஞ்சம் ஊமையாய் ஒப்பாரி வைத்தது. அதன் சுமை தாங்க முடியாமல் மென்மையான முகம் சுடு வெயில் பட்ட மலர் போல வாடியது. கார்த்திக்கின் வீட்டை அடைந்ததும் தன் முக பாவனையை மாற்றி உள்ளே சென்றவளை மகாலட்சுமி அன்போடு வாழ்த்து சொல்லி வரவேற்க அவரின் அன்பில் மனம் நெகிழ்ந்தது. அவருடன் ஹாலின் உள்ளே பிரவேசிக்க காயத்ரி விஸ்வநாத் அங்கிளுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் வாடியிருந்த முகம் சற்று அமைதியடைய அவர்களின் வாழ்த்தில் மேலும் புன்முறுவல் பூத்தது. மூவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவளை கார்த்திக் உனக்காக காத்திருக்கிறான் ஷைலு, போய் பார்த்துட்டு வா என்று அனுப்ப சிறு வெட்கத்துடன் மாடியேறி சென்றவள் கார்த்திக்கின் அறை முன்னே காலை வைத்ததுமே தான் இயங்கி கதவு போல தானாக கதவு திறந்து, ஹாய் ஸ்வீட்டி, யூ ஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம் என்று கார்த்திக் ஆங்கிலேய பாணியில் குனிந்து வரவேற்றான் ஒரு துள்ளலுடன். அவனின் எதிர்பாராத செயலால் ஒரு நிமிடம் அதிர்ந்து பின் அவன் வரவேற்பிற்கு மெலிதாக புன்னகைத்தாள். இதழ்கள் புன்னகையை சிந்தினாலும் அது அவளின் கண்களை எட்டாததால் கார்த்திக்கிற்கு மனதிற்குள் ஏதோ தடம் புரண்டது. அவளை உள்ளே அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்து விசாரிக்க, நத்திங் கார்த்திக், கொஞ்சம் தலைவலி என்றாள் சமாளிப்பாக. இத என்ன நம்ப சொல்றியா? இன்னைக்கு உன் பிறந்த நாளைக்கு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீ இப்படி இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்றவளின் கனிவான பேச்சில் கழிவிறக்க அணை மழுக்கென்று உடைய ஆதரவு தேடி அவனின் மார்பில் சாய்ந்து அழவும் துடித்து அவளை அணைத்து கொண்டவன், என்னடா, என்ன நடந்தது என்றான் பதட்டத்துடன். அவனின் அணைப்பில் மனபாரம் குறைய கண்களை துடைத்தபடி அவனிடமிருந்து விலக, ஏன் உன் 2 சகோதரிகளும் ஏதாவது சொன்னாங்களா என்று அவனே யூகித்து கேட்க தலையை குனிந்து ஆமாம் என கார்த்திக்கின் கை முறுக்கேறியது கோபத்தில். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவங்க பேச்ச காதுல வாங்காத, மனசை கஷ்டப்படுத்திக்காத, அது அவங்களுக்கு வெற்றியாகிடும்னு என்று கோபப்பட அவளின் கண்ணீர் மீண்டும் துளிர்த்தது. அவளின் கண்ணீரை கண்டு மனம் இளகியவனாக, ஒன்னும் தெரியாத குழந்தையா இருக்கியேடா என்று ஆதங்கப்பட்டவனிடம், நான் அவர்கள் பேசும்போது என் மன கஷ்டத்தை காட்டிக் கொள்ளவில்லை, ஆனால் உங்களை பார்த்ததும் என்னால தாங்க முடியலை என அவளை இழுத்து அணைத்து கொண்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உனக்கு என் மேல அன்பு இருக்கிறதுனால தான் என்கிட்ட பாதுகாப்பு மாறுதலும் கிடைக்கும்னு என்கிட்ட வந்து அழற, இது போதும்டா என் ஆயுசுக்கும் என்று அவளின் கையை ஆறுதலாக அழுத்த ஷைலவுக்கும் அவனின் இதமான அணைப்பில் தமக்கிகளின் பேச்சு மறந்து போனது. அவளின் கண்ணீரை துடைத்து, இனி நீ அழவே கூடாது, அதுவும் பிறந்த நாளும் அதுவுமா, கண்ணீருக்கு அனுமதியே இல்ல என்றவன் அவளின் கையில் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த பட்டுப்புடவையை கொடுத்து, இத கட்டிக்கிட்டு கீழே வா ஷைலு, நான் ஹாலுக்கு போறேன் என்றவன் கதவை மூடிக்கொண்டு கீழே செல்ல ஷைலுவின் மனது அவனின் அன்பில் பனி கட்டியாய் உருகியது. சில நொடிகள் அவனின் காதலில் கரைந்தவளின் பார்வை அவள் கையில் இருந்த வைர ஊசி வேலைப்பாடு செய்த அரக்கு நிற சேலையை கண்டதும் வெட்க சிரிப்பு ஒன்று மலர அதை அணிந்து கொண்டு கீழே வந்தவளை கண்டு கார்த்திக் முகம் அநியாயத்திற்கு மலர்ந்து அவளையே இமைக்காமல் நோக்க, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா என்றாள் காயத்ரி சிரித்து கொண்டே. அப்பொழுதும் அவன் ஷைலுவையே பார்வையால் விழுங்க, கார்த்திக், இன்னும் எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? ஷைலு பிறந்த நாள், அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வாங்கன்னு இன்வைட் பண்ணிட்டு இப்ப நீங்க 2 பேரும் தனியா ஒரு உலகத்துல இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் என்னதான் செய்யறது
என்றவனின் பரிதாபமான கேள்விக்கு சிரிப்பு அலை எழுந்தது. விஸ்வநாத்தோ, இதாவது பரவாயில்ல காயத்ரி, சில சமயம் கார்த்திக் இல்லாத தட்டுல சாப்பிட்றான், இல்லாத படியில ஏறுறான் என்று கிண்டல் அடிக்க, ஐயோ அப்பா, மானத்தை வாங்காதீங்க என்று சிரித்தான் வெட்கத்துடன். மகாலட்சுமி குறுக்கிட்டு, நீ கவலைப்படாதடா செல்லம், அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னு ஹிண்ட் கொடுக்கறாரு, அது புரியல உனக்கு என்ற கணவரை மகனிடம் போட்டு கொடுக்கவும் அசடு வழிய, அடி பாவி, இப்படி எட்டப்பனா மாறிட்டியே என, நீங்க மட்டும் என்னவாம் என்றார் அதே குரலில் அவரின் சகதர்மினி. விஸ்வநாத் காயத்ரி பக்கம் திரும்பி, நான் சொன்னதெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சிடு காயத்ரி, அது சும்மா என்று கண்ணை காட்ட, அதை கவனித்து விட்ட மகன், பா மறுபடியும் அங்க என்ன கண்ணை காட்டுறீங்க என்று மிரட்டவும் கைகளை விரித்து, ஒண்ணுமில்லையே, ஏமா காயத்ரி, நான் ஏதாவது சொன்னேன் என காயத்ரிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இவர்களின் கேலி கிண்டல்களை அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்த ஷைலுவிடம், என்ன மருமகளே, அப்பாவும் பையனும் இப்படி பேசிக்கிறாங்களேன்னு பாக்குறையா, இவன் என் மகன் இல்ல, என் நண்பன் மாதிரி என்ற கார்த்திக்கின் தோளில் கை போட்டு கொண்டார் பெருமை வழிய. சரி சரி போதும், விட்டா இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க, நீ வா ஷைலு, இந்த கேக்க கட் பண்ணு என்ற மகாலட்சுமி ஒரு கத்தியை ஷைலுவின் கையில் கொடுக்க, அம்மா ஷைலு சீக்கிரம் கேக்க கட் பண்ணுமா, எங்களை சாயங்காலத்திலிருந்து பட்னி போட்டு வச்சிருக்கான், நீ வந்த பிறகுதான் சாப்பாடுன்னு சொன்னவன், நீ வந்த பிறகு உன்னை சைட் அடிக்கவே அவனுக்கு டைம் போதல என்று மீண்டும் மகனை கலாய்க்க ஆரம்பிக்க, இப்படியே பேசுனா உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது என்று குண்டை தூக்கி போட விஸ்வநாத் கப்சிப்பாக ஷைலு சிரித்து கொண்டே கேக்கை வெட்டினாள். கைத்தட்டி ஆரவாரித்து விட்டு எல்லோரும் பரிசு பொருட்கள் கொடுக்க, கார்த்திக் எதுவும் கொடுக்காமல் நிற்பதைக் கண்டு, நீ எதுவும் கொடுக்கலையா கார்த்திக் என்ற தந்தைக்கு, நீங்க வேற, அவனாவது கிஃப்ட் வாங்காம இருக்கிறதாவது, அதெல்லாம் தனியா என்றார் தாய் சீண்டலாக. பா விட்டது நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, ஐயோ அம்மா என்று சந்தோஷமாக அழுத்து கொண்டவன், அதுக்குதான் அப்பவே எனக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வேணும்னு சொன்னேன், அப்படி இருந்திருந்தா நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் செய்யறதை விட்டுட்டு அவங்கள கிண்டல் செஞ்சிருப்பீங்கல்லவா என, ஓ நோ, அதை ஏன் கார்த்திக் ஞாபகப்படுத்துற என விஸ்வநாத் போலியாக பெருமூச்சு விட்டதும் மகாலட்சுமி கணவரின் முதுகில் ஒரு அடி வைக்க அந்த இடமே கலகலத்தது. சாப்பிட்டு முடிந்ததும் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்று அவளின் மெல்லிய விரலில் சிறு டைமண்ட் கல் பதித்த மோதிரத்தை போட்டு அவள் விரல்களை இதழ்களால் ஒற்றி எடுக்க அவனின் அன்பை கண்டு இதயம் கசிந்தது. அவனின் மார்பில் சாய்ந்து, இதெல்லாம் எதுக்கு, எனக்கு உங்க அன்பு மட்டுமே போதும் கார்த்திக் என, எனக்கு தெரியும் நீ இதற்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு, ஆனா இது என்னோட திருப்திக்காக என்றான் அவளின் கூந்தலை அன்பாக வருடி. சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பும் சமயம் தான் அத்தை வீட்டுக்கு போகிற செய்தியை சொல்ல அதிர்ந்தவனாக, கண்டிப்பா போகணுமா ஷைலு, எத்தனை நாள் அங்கிருப்ப என்றான் தொய்ந்து போய். கண்டிப்பா போயே ஆகணும், மாமா இறந்த பிறகு அத்தை மிகவும் உடைந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நான் என்றால் மிகவும் பிடிக்கும், அதனால் என்னை வர சொல்லி இருக்கிறார்கள், வருவதற்கு 1 மாதம் ஆகிவிடும் என்ற ஷைலுவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். சில நொடிகள் கழித்து அவனிடமிருந்து விலக, எப்படிடா உன்னை 1 மாசம் பார்க்காம இருப்ப என்றவனின் ஆதங்கத்திற்கு, கொஞ்ச நாள் தானே, உடனே ஓடி போயிடும் கார்த்திக் என்றாள் அவன் தாடையை பிடித்து ஆட்டிக்கொண்டே. நினைக்கவே கஷ்டமா இருக்கு, வேற வழி இல்லைங்கிறதுனால ஒத்துக்கிற, ஆனா எனக்கு தினமும் போன் செய்யணும் ஓகே என்று ஒப்பந்தம் போட ஒத்துக்கொண்டவளிடம், இந்த 1 மாசத்துக்கு தாங்குற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொடுக்க கூடாதா என்றான் ஏக்கத்துடன். அவனை காதலாக நோக்கி, உதட்டில முத்தம் கொடுத்தால்தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள காதல் ஸ்ட்ராங்காக இருக்குமா, நீங்க ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே கார்த்திக் என்றவளை தூக்கி ஒரு சுற்று சுற்றிவிட்டு, இதுதான் உன்னிடம் எனக்கு பிடித்தது, எந்த நிலையிலும் உன்னை இழக்காத எச்சரிக்கை உணர்வு, ஜஸ்ட் ஐ லவ் திஸ் ஆட்டிடியூட் என்றான் உல்லாசத்துடன். இருவரும் கீழே இறங்கி வரவும் பெரியவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த காயத்ரி, கிளம்பலாமா
என ஒரு நிமிடம் என்றவள் புடவையை மாற்றி தன் சுரிதாரை அணிந்து கொண்டு கிளம்ப கார்த்திக் அவர்களை கொண்டு விட கூடவே கிளம்பவும் மகா அவனை தடுத்து நிறுத்தினார். வேண்டாம் கார்த்திக், அன்னைக்கு நீ போன போது வீட்டுல யாரும் இல்லாததால பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை, அதனால நான் கொண்டு விட்டுட்டு வரேன் என்று கிளம்பினார். அங்கிளிடம் சொல்லிவிட்டு கார்த்திக்கிடம் கண்ணாலே விடை பெறவும் மனதில் பாரத்துடன் விடை கொடுத்தான். அடுத்த நாளே தந்தையின் சொல்படி சுரேஷுடன் அத்தை வீட்டுக்கு சென்றவளால் ஏனோ நிம்மதியாகவே இருக்க முடியாமல் கார்த்திக்கின் நினைவிலே மனம் தவியாய் தவித்தது. அவள் வந்து ஒரு வாரம் ஓடிப்போனதே தெரியவில்லை. அத்தை அவளை ஆசையாக பார்த்து கொள்வதும், மாலையானால் சுரேஷ் அவளை வெளியில் அழைத்து செல்வதும், இரவில் கார்த்திக்கிடம் பேசுவதும், முக்கியமாக இரட்டை ஹிட்லஸ் தொல்லை இல்லாமல் என சந்தோஷமாக கழிந்தது அவளின் நாட்கள். ஷைலுவின் இயல்பான பேச்சும் அவள் தன் கூட வெளியில் வருவதும் சுரேஷுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவளிடம் தன் காதலை சொல்ல தைரியம் மட்டும் வரவில்லை. எப்படி இருந்தாலும் அவள் நமக்குத்தான்னு தெரிந்தாலும் பெரியவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவள் மனதில் இடம் பிடித்து தனக்காகவே விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஷைலுவிடம் தன் காதலை சொல்லி அவளின் விருப்பத்தை கேட்க நினைத்தான். ஒரு நாள் மாலை கடற்கரைக்கு அழைத்து சென்றவனுக்கு தன் காதலை எப்படி அவளிடம் சொல்வதென்று தெரியாமல் வார்த்தைகள் தந்தியடித்தது. ஷைலோ மணலில் அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதில் தலையை சாய்த்து கார்த்திக்கின் நினைவிலே அமர்ந்திருக்க அவளின் முன் நெற்றியில் விழுந்த கற்றை கூந்தல் காற்றின் உபயத்தால் விளையாடி கொண்டிருந்தது. அதை ரகசியமாக ரசித்து கொண்டே யோசனையில் இருந்தவனிடம், என்ன சுரேஷ், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்று நினைவுபடுத்த, நத்திங் என அவளின் மனம் கார்த்திக்கை நோக்கி தாவியது. இப்படித்தான, ஒண்ணுமில்லை என்றால் ஏதோ கட்டாயம் விஷயம் இருக்கு என்பார் என்ற அவன் நினைவில் இதழ் கடையில் சிறு முறுவல் ஏற்பட, அப்படின்னா கண்டிப்பா ஏதோ இருக்கு என்றாள் புன்னகையுடன். அவளின் அந்த சின்ன சிரிப்பை ரசித்து கொண்டே, ஷைலு, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற என ஒரு நிமிஷம் திகைத்து, என்ன திடீர்னு காதலை பத்தி அனலைஸ் பண்றீங்க என்றாள் ஆச்சரியமாக. முதல்ல நீ சொல்ல என சிறு வற்புறுத்தலோடு கேட்கவும் சில நொடிகள் இதழை கடித்து யோசித்து, காதல் ஒரு அற்புதமான உணர்வு. அதை நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். காதல் வந்தால் முரடன் கூட கவிஞனாகி விடுவான். சரி, போதுமா? இப்போ சொல்லுங்கள், என்ன திடீர்னு இந்த கேள்வி என்றாள் விடாமல். சற்று நேரம் கடலையே பார்த்தவன் அவளிடம் திரும்பி, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற ஷைலு என இந்த கேள்வியை எதிர்பார்க்காததால் அவள் மனதில் ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஏன் சுரேஷ் சுத்தி வளைக்கிறீங்க? நீங்க என்னை என்ன கேட்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியா கேளுங்களே என்றாள் ஒரு ஜாக்கிரதை உணர்வுடன். அவள் நேரடியாக விஷயத்திற்கு வரவும் அவள் கண்களையே ஆழமாக நோக்கி, ஐ லவ் யூ ஷைலு என உருக, இப்படித்தான் ஏதாவது ஒரு பூதம் கிளம்பும்னு ஒரு வகையில் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த நொடி பூமியே தட்டாமாலை சுற்றியது. அவளின் மனநிலை புரியாமல், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னதான் அம்மாவும் மாமாவும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செய்ய முடிவு செஞ்சாலும் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொண்டால் நன்றாக இருக்கும் என்று பேசிக்கொண்டே திரும்பியவன் ஷைலு அமர்ந்த இடம் காலியாக இருந்ததால் எங்கே என்று தேடியவனின் கண்களில் அவள் கடல் அலைகளில் காலை நனைத்து கொண்டிருந்ததை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. கடல் அலையில் காலை நனைத்து கொண்டு நின்றிருந்தாலும் அவள் மனதில் புயல் அடித்து கொண்டிருந்தது. அவளை நெருங்கிய சுரேஷ், என்ன ஷைலு இங்க நிக்கிற? நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டியா இல்லையா என சந்தோஷமாக கேட்கவும், கேட்ட சுரேஷ் என்றாள் இறுகிய குரலில். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம வந்துட்ட என்ற ஆவலுடன் அவள் முகத்தை நோக்க தன்னை சமன்படுத்தி எப்படி சொல்வதென்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாள். தன் பதிலுக்காக ஆவலுடன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற சுரேஷை நினைத்தால் அவளுக்கு பாவமாக இருந்தது.
அவன் மனதில் ஆசையை வளர்த்த தன் பெற்றோர் மீது ஆத்திரம் வந்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்தால் தன் காதல் என்னாவது என்ற பயம் எழ மெதுவாக தொண்டையை சரி செய்து, உங்களுக்கே தெரியும், எனக்கு யார் மனதையும் நோகடிக்க பிடிக்காது. இப்போ என் பதிலால் உங்கள் மனதை நோகடித்து விடுவேனோன்னு தயக்கமா இருக்கு. அதுக்காக உங்களுக்கு நான் சரி என்றும் சொல்ல முடியாது. நான் சொல்றதை பொறுமையாக கேளுங்கள் சுரேஷ் என்று பெரிய பீடிகையுடன் ஆரம்பிக்க அவனின் புருவங்கள் முடிச்சிட்டு கொண்டது புரியாத பாவனையில். சுரேஷின் முகபாவனை சற்று பயத்தை விளைவிக்க கண்களை மூடி கார்த்திக்கை மனதில் கொண்டு வர தைரியம் கை வந்தது. அதன் விளைவாக, உங்கள் கேள்விக்கு நெகட்டிவா பதில் வந்தா என்ன செய்வீங்க என்று எதிர்கேள்வி எழுப்பினாள். கேள்வியின் நோக்கம் புரியவில்லை என்றாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். உன் மனதில் என்ன இருக்குன்னு சொல் என்றான் அமைதியாக. அவனின் அமைதியும் பேச்சும் ஷைலுவை ஒரு நொடி ஊமையாக்கியது பயத்தில். அடுத்த நொடியே, தன் காதலை இவனிடம் மறைத்து பிரயோஜனமில்லை, இப்போதைக்கு இவனால் மட்டுமே தனக்கு உதவ முடியும் என்ற எண்ணம் மேலோங்க ஒரு நிமிர்வுடன் அவனை நோக்கி, நான் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புகிறேன் சுரேஷ் என்றாள் தீவிரமாக. அந்த பதிலை எதிர்பார்க்காத சுரேஷ் அதிர்ச்சியின் எல்லைக்கே போய்விட, நான் சரியாகத்தான் கேட்டேனா என்ற சந்தேகத்தை அவளின் தொடர்ந்த பேச்சு இது சந்தேகம் அல்ல என்று உறுதி செய்ததும் அவனால் நம்ப முடியவில்லை. ஷைலு மாதிரி ஒரு பெண் காதலில் விழுவாள் என்று எதிர்பார்க்காததால் வந்த அதிர்ச்சி விலகாமலே, ஷைலு, நீ சொல்றது உண்மையா என, எஸ் சுரேஷ், ஐ லவ் ஹிம் எனவும் கண்களை இறுக்கமாக மூடி திறந்து தன் ஏமாற்றத்தை மனதிற்குள் மறைத்து மனதை கொஞ்சம் தேற்றி, சரி, அவரோட பேர் என்ன செய்கிறார் என்ற கேள்வியில் தன்னை விட அவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தினாலும் ஷைலு யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்ற ஆதங்கமும் தான் மேலோங்கி இருந்தது. கார்த்திக்கை பற்றியும் அவன் படிப்பு, தொழில், அவனுடைய குடும்பம், அவனின் காதலின் ஆழம் எல்லாவற்றையும் பற்றி சொல்லி முடித்ததும் சுரேஷின் மனதில் இவ்வளவு நாள் மெல்லியதாக இருந்த நேச இழை அருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.